அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட பிரிவினைகளையும் கொள்கை குழப்பங்களையும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையிலே ஹிஜ்ரி 70க்கு பிறகு இந்த சமுதாயத்திலே தோன்றிய ஒரு குழப்பம் கத்ரியாக்கள் என்ற பெயரிலே விதி என்று எதுவும் கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலை தானே தான் தீர்மானிக்கிறான், அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இறைவன் அவன் மீது திணிப்பது இல்லை என்ற ஒரு கருத்தை கத்ரியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் முன்வைத்தார்கள். அதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர்கள் எடுத்து வைத்து இதெல்லாம் விதின்னு ஒன்று கிடையாது என்பதற்கு சான்று என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்களுக்கு போட்டியாக முர்ஜியாக்கள் என்ற பெயரில் ஜபரியாக்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தினர் தோன்றி இவங்களுக்கு மறுப்பு கொடுக்கிறோம் என்ற பெயரில் மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய தீர்மானப்படி உள்ளதுதான் என்ற ஒரு திட்டத்தை வைத்து அந்த அவங்களுக்கு மறுப்பு என்ற பெயரில் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறான், நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நமக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ரெண்டு சாராருமே தங்களுடைய கருத்துக்கு ஆதாரமாக திருக்குர்ஆன் வசனங்களை தான் காட்டினார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். நேற்றைய முன்தினமும் இந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்ன, அந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். ரெண்டுமே குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப அதை பார்க்கும் பொழுது இது விதி இருக்குதுன்னு நம்புனா அந்த வசனத்தை மறுக்கிற மாதிரி ஆகுது, அந்த வசனத்தை நம்புனா இந்த வசனங்களை மறுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்ட உடனே இதுதான் குழப்பத்துக்கு காரணம். இந்த மாதிரி ஏற்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, ஒரு சாரார் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு சாரார் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை எழுந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிந்தி எழுந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் வாழும் போதே சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று விளக்கம் சொல்லிட்டாங்க. அதை இவர்கள் கவனித்திருந்தார்களே, ஆனால் இவர் ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு தனி குருவாயிர மாட்டாரு, அவர் ஒரு ஆயத்தை வசனத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு தனி குழுவாக இருக்க மாட்டார். அது என்ன அந்த ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வருகிறார்கள். வெளியே வீட்டில இருந்தோ பள்ளிவாசல்ல இருந்தோ வெளியே வருகிறார்கள். மக்கள் எல்லாம் கூடி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த விதி சம்பந்தமாகவே இதே மாதிரி சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளியே வர்றாங்க. அவங்க வாழுகிற காலத்திலேயே சஹாபாக்கள் இது மாதிரி சர்ச்சை பண்றாங்க. அதை பார்த்த உடனே விதியை பத்தி எப்படி சர்ச்சை, இதான் சர்ச்சை, வேற என்ன, அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த பாருங்க அந்த வசனம்லாம் சொல்லுதுல அதெல்லாம் இருக்குங்க, நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, இல்லங்க நம்ம தாங்க எல்லாம் இப்படிங்கிற மாதிரி நம்ம செயல நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு ஒரு சாராரு. இன்னொரு சார் நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம வாட்டு தூங்க வேண்டியதாங்க, அல்லாஹ் நம்ம நல்லவனாகிறோம் அதை வாய்க்கணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாராருமா பேசிக்கொண்டு அந்த மாதிரி சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது வசனங்கள் அப்படித்தான் சொல்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல மாதுளை முத்துக்கள் வெடித்தது போல கோபத்தில் அப்படி செவந்து போய் மாதுளம்பழம் மாதிரியா மாதுளம் விதை மாதிரி மாதுளம் சுளை மாதிரி அவங்களுடைய முகம் ரொம்ப செவந்து விடுகிற கோபம் வந்தா மனிதனுக்கு செவத்தவர்கள் ரொம்ப சிவப்பா போயிடுவாங்க மூஞ்சி. இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை கோபத்தினால ஏற்பட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒன்றோட ஒன்று நீங்க மோத வைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய வசனம், இதுவும் அல்லாஹ்வுடைய வசனம், அது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வசனங்களை இதுக்கு அது முரணா இருக்கு, அதுக்கு இது முரணா இருக்குது என்று மோத விட்டு கொண்டு வேடிக்கை பார்க்கிறீங்களா?
உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் வந்து அழிஞ்சு போனது வந்து இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிஹாதா ஹலக்க மன்கான கபலக்கும், உங்களுக்கு முந்தி இருந்த சமுதாயத்தவர்கள் இந்த போக்கினால் தான் நாசமா போனார்கள். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வேத வசனங்களை உங்களுக்கு புரிஞ்சு ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையா நம்பிக்கைன்னு முரண் இருக்காது. முரண் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா உங்களுக்கு அறிவுலன்னு விட்டுற வேணும். நீங்க அதுல போட்டுட்டு இதான் சரி அதான் சரின்னு அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல நீங்க முரணை கற்பிக்கிறீங்களா? வேதத்துல முரணை கற்பிச்சுன்னா நாசம் தானே. நம்ம ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல அல்லாஹ்வை நம்புறது, மாணவர்கள் நம்புறது, வேதங்களை நம்புறதுன்னு அந்த பட்டியலில் இருக்கிறது. வேதங்களை நம்புறதுன்னா என்ன? வேதங்கள்ல முரண்பாடு இல்லைன்னு நம்பணும். மனிதன் தான் முரண்பாடா பேசுவான், படைச்ச இறைவன் முரண்பாடா பேச மாட்டான். அவனுடைய இறைவன் என்பதற்கு வித்யா தனி தன்மையை என்ன முரண்பாடு இருக்காது என்பதுதான். நம்ம நேற்று சொன்ன மறந்துடுவோம். அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது. நம்ம டென்ஷன் ஆனா சொல்ல நினைச்சத நம்மளுக்கு இதா போயிடும். சில விஷயங்கள் நேற்று தெரியாத விஷயம் இன்னைக்கு தெரியும். நேற்று தெரிஞ்ச வச்சு ஒன்று பேசியிருப்போம், இன்னைக்கு கூடுதலா தெரிஞ்ச வச்சு வேற ஒன்று பேசியிருப்போம், முரண்பாடு ஆயிரும். அப்ப அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பலவீனம் அல்லாஹ்வுக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான்னு சொன்னா நீங்க எப்படி நம்பணும்? அவன் கரெக்டா தான் சொல்லுவான் அப்படின்னு நீங்க நம்புங்க. இந்த மோத விடுற வேலை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க, தெரியலன்னா இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எங்களுக்கு முரண்பாடு தெரிஞ்சாலும் அல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டான் என்று நீங்க நம்பிக்கிறீங்க. விதி விஷயமாக நீங்க வந்து சர்ச்சை பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு டஃப்பான டாபிக் என்பது காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பதிலை மக்களுக்கு சொன்னார்கள். இது முஸ்னத் அஹ்மதுங்கிற நூலில் 6381வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் பிஹாதா இந்த போக்குனாலதான். என்ன செய்தார்கள்? லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பிபாலின், அல்லாஹ்வுடைய வேதத்துல ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னொன்றோட மோத விட்டார்கள். இதுக்கு அது முரண், அதுக்கு இது முரண் என்று பேசினார்கள். இதனால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முரண்பட்டு போயிட்டார்கள். இன்னமா உன்சிலல் கிதாபு, வேதம் என்னது? அப்ப இது முஸ்னத் அஹ்மதுல 6381வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு கேட்டா, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பிஹாதா, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் அழிந்து போனது இதனால் தான். எதனால்? லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பிபாலின், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியோட, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட, ஒரு சூறா இன்னொரு சூறாவோட அவர்கள் மோதல் போக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்னமா நுசிலல் கிதாபு, இந்த வேதம் அருளப்பட்டிருப்பது எதற்கு என்று சொன்னால், யுசத்திகு பாலஹு பாலா, ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது எதுக்கு என்று கேட்டா, ஒன்னை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கே தவிர அது முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு வந்து அருளப்படவில்லை. எனவே பலாத்து கதிபு பாலஹு பாலா, ஒன்றை கொண்டு ஒன்றை முரண்பட்டதாக ஆக்கி பொய்யாக்கிறாதீங்க. இதை ஏத்துக்கிட்டு அதை மறுத்துறாதீங்க, அதை ஏத்து நீங்க இதை மறுத்துறாதீங்க. ஃபமா அலிம்தும் மின்ஹு ஃபகூலு, எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க. ஒமா ஜஹில்தும் ஃபகுலுஹு இலா ஆலிமிஹி, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவற்றை விட்டுட்டு போயிருங்க. முரண்பாடு மட்டும் ஒரு காலத்திலும் கற்பிக்காதீங்க, நீங்க நாசமாயிருவீங்க. அப்ப இந்த விதிங்கிற ஒரு மேட்டரை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு சர்ச்சை ஏற்பட்டு, முரண்பாடு ஏற்பட்டு, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்வும் சொல்லிவிட்டார்கள். இது வேற ஒரு விதமாக முஸ்லிம்ங்கிற நூல்ல 4818வது ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பி இக்திலாபிஹிம் பில் கிதாப், வேதத்தில் முரண்பாடு கற்பித்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயம் அழிந்து போனார்கள். அப்ப இந்த மெசேஜ், இந்த ஆதாரங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்றோம். என்ன உண்மை? இந்த விதியை பற்றி பேசக்கூடிய வசனங்களுக்கு மத்தியில மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் முரண்பாடு மாதிரி இருந்திருக்கிறது. நமக்கு இல்ல. குர்ஆன் யார் காலத்தில் அருளப்பட்டது அந்த மக்களுக்கு, ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலேயே. நம்மளுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்திலேயே இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு, அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கவுண்டர், குர்ஆன் வச்சு கவுண்டர் கொடுக்கிறார். ரெண்டு கவுண்டர் கொடுக்கறதுக்கு வேதத்தை எல்லாம் தந்திருக்கிறான், ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாம் தந்திருக்கிறான், ஒண்ணு எதிர்க்கிறதுக்கு எல்லாம் தரல. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, ஒன்றோடு ஒன்று இதுக்கு அது முறை அதுக்கு முறை இப்படி பேசிட்டு இருக்காங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த முரண்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டு அவங்க அந்த ஆர்குமெண்ட் பண்ணப்பட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் தடுக்கப்படுது. எப்படி தடுக்கப்படுது அதான் கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ கொண்டா நான் விளக்கவே இல்லை. முரண்பாடு தானே கொண்டா எதுக்கு முரணு? அவங்க என்ன செய்யறாங்க? இதுல சர்ச்சை பண்ணாத, இதுல சர்ச்சை பண்ணாத என்று சொல்கிறார்கள். இந்த விதி விஷயத்தில் நீங்க சர்ச்சை பண்ணீங்க என்று சொன்னா உங்களுக்கு குழப்பத்துல தான் முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சில விஷயங்கள் விளங்க முடியாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒண்ணு வச்சிருக்கிறான். உனக்கு அப்படி தெரியுது, உன் அறிவுக்கு முரண்பாடு மாதிரி தெரியுது இந்த ஒரு விஷயம். மற்றபடி நீ மறுமையில் போய் அல்லாஹ் எழுப்பி வேற மாதிரி அறிவை தருவான்ல,